உறவுகளே, நல்ல நேரம் என்பது காலண்டர்ல பார்த்து, சிலர் சொல்வதை வைத்து முடிவு செய்து ஒரு நிகழ்வை செய்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அது தவறு. அப்படி செய்யக்கூடாது. நல்ல நேரம் என்பது அதனுடைய தன்மை என்பதை முதலில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தன்மை என்ன என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு செயலை நீங்கள் செய்யும் பொழுது மற்றவருக்கு அது பாதகம் இல்லாமல் அந்த செயலை நீங்கள் முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் நல்ல நேரம் என்பது. அப்பேற்பட்ட இந்த நல்ல நேரத்தை காலண்டில் கொடுத்ததோ இல்லை அடுத்தவர்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு செயலை செய்வதோ அது அந்த செயலுக்கு உகந்ததல்ல. அது சரிவர அமையாது. அது தடைபடும், தாமதப்படுத்தும் அல்லது நீங்கள் நினைத்தது போல் வராது. இவைகள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. சரிங்க ஐயா, எப்படி நல்ல நேரம் நாங்கள் தெரிந்து கொள்வது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. நல்ல நேரம் என்பது ஓரைகளின் அடிப்படையில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் குரு ஓரை உங்களுக்கு மிக சிறந்த ஓரை. இந்த ஓரையில் நீங்கள் எந்த நல்லது வேண்டுமானாலும் செய்யலாம். இதற்கு விதிவிலக்கு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு குரு ஓரை துவங்கும். அப்பொழுது மட்டும் நீங்கள் குரு ஓரையை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த காலத்தில் யமகண்ட காலம் நடைபெற்று கொண்டிருக்கும். அதனால் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி எந்த நேரத்தில் குரு ஓரை வந்தாலும் நீங்கள் எந்த சுப நிகழ்வையும் செய்யலாம். அடுத்தது சந்திர ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரை. இந்த ஓரைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எந்த நற்செயலை செய்தாலும் இந்த ஓரைகளின் பலத்தால் அது உங்களுக்கு சுப பலனை தரும். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும். உறவுகளே, செய்து பாருங்கள். உங்களுக்கு ஓரையை எடுப்பதில் பார்ப்பதில் தெரியவில்லை என்று கேட்டீர்கள் என்றால் நமது கௌரி ஆன்மீக சேனலை பாருங்கள். அதில் பதிவிட்டிருக்கிறேன். தெரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே.